எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் முதல்ல ஒருத்தர் உங்களை கொஞ்சம் உரசி பார்த்தா அமைதியாக இருப்பீங்க. 2வது தடவை கொஞ்சம் முட்டி பார்த்தாங்கன்னா சிறு எதிர்ப்பை காட்டுவீங்க. மோதி பார்த்தா என்ன நடக்கும்? அப்போ அதிமுகவை இருக்கிறவங்கள ஏற்கனவே பிரிந்தவர்களை, மனமாச்சரியம் கொண்டவர்களை ஒருங்கிணையுங்கள் என்கிற கோரிக்கை வலுத்திருக்கிற நேரத்தில் மாறாக கட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் மேலும் ஒதுக்கப்படுவார்கள், நீக்கப்படுவார்கள், ஓரங்கட்டப்படுவார்கள், அவர்களது மனம் ஆச்சரியங்கள் பெரிதுபடுத்தப்படும்னா அப்புறம் யார் அதை ஏற்று அந்த தலைமையை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போ அவிநாசியில் அந்த விழா நடக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு செங்கோட்டையன் அந்த கருத்தை சொல்கிறாரு. அவர் சொல்வதற்கு முன்பே 3 நாள் அந்த நிகழ்ச்சிக்கு 3 நாளைக்கு முன்பே சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு, அண்ணே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கலான்னே என்று கூட சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அப்போ அது மட்டுமே பிரச்சனை அல்ல. அது இல்லாமல் பல அதிருப்திகள். எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க தவறுகிறார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலிமையாக இல்லை என்கிற அந்த குறை அடிமட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் திருப்தியாக இல்லை, தலைமையின் மீது நம்பிக்கையோடு இல்லை என்கிற கருத்து தான் அதிகமாக இருக்கு. அது ஒரே சொல்லிட்டல, தலைமை மாற்றம் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நீடிக்க மாட்டார். கட்சி நல்லா இருக்கும், தலைமை மாற்றம் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தலைவராக அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும்.